Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் routine தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் for this festive season and also for this winter too. So இந்த winter இந்த festive seasonக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஹேர் கேர் routine வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு சன்னுல் லைக் ப்ரொஃபஷனல் finish like shiny hair, glossy hair, நல்ல ஒரு ஆயிலி போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட், நல்ல ஒரு நவுரிஷ்டு ஹேர், உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர்லாம் வேணும், நல்ல ஒரு டேமேஜ் ஃப்ரீ ஹேர் நல்ல ஒரு க்ளாஸி ஹேராக உங்களுக்கு வந்துட்டு வேணும், ஒரு சலூன் லைக் ஃபினிஷ் மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியலி இட் ஒர்க் ஃபார் மை ஹேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி டல் அண்ட் ட்ரை ஹேர் அவங்க வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது போக எல்லா ஹேர் டைப்ஸும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஜென்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஏஜஸ் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் இதே ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை நான் கண்ட ப்ராடக்ட் வச்சே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். பட் கண்டிப்பாக அந்த ஹேர் கேர் ரூட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா இது சிம்பிளான ஒரு ஹேர் கேர் ரூட்டீன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லுக் நம்பர் 5. ஸோ ஒரு க்ரீன் பேஸ்ட் இந்தியன் ஃபெஸ்டிவ் கிளாம் மேக்கப் லுக் டுட்டோரியல். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து மேக்கப் லுக் வந்து வியர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டுட்டோரியல் வேணால் நீங்கள் அப்படியே சேனலில் செக் பண்ணி பாருங்கள். க்ரீன் கான்ட்ராஸ்டோட கலர் கூட நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ எடுத்த கையோட இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னங்கிறது வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கேரில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு. ஸோ ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஹேரை கிளென்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக உங்களுக்கு சாஃப்டாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஷாம்பு வந்து உங்களுக்கு வந்து உதவும். ஹேரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹேர் கிளீன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஷாம்புவால் தான் அது பண்ண முடியும். ஸோ ஷாம்புக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லோரியல் பாரிஸ்லேருந்து இந்த 6 ஆயில் நவுரிஷிங் ஷாம்பு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஷாம்பு அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சலூன் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஹேரை ட்ரை அவுட் பண்ணாது. ஹேரோட பிஹெச் பேலன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ராங் ஹேர் கொடுக்கும். ஆலிவில் வந்து சாஃப்ட் ஹேர் கொடுக்கும். ஆல்மண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஹேர் கொடுக்கும். கோகோனட் ஆயில் வந்து திக் ஹேர் கொடுக்கும். ஜொஜோபா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைனி ஹேர் கொடுக்கும். கேமிலினா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேனேஜபிள் ஹேர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்ரி டைம் இந்த ஷாம்பு வச்சு பார்த்திங்கன்னா 1 to 2 மினிட் நீங்கள் ஹேரை வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக இருந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பெக்டாகுலர் அண்ட் ஹெல்தி சைன் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பியூட்டிஃபுல் நவுரிஷ் ஹேர் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப ப்ளசண்ட்டாக அமேசிங்காக இருக்கும். ஹேருக்கு ரொம்ப மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். கண்டிப்பாக யூ மஸ்ட் ட்ரை திஸ் ஷாம்பு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷாம்பு இது வந்துட்டு. ஓகே ஷாம்பு போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிஷனர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாம்புவோட ட்ரைனஸை எல்லா ஷாம்பு ஒரு மைன்யூட்டான ட்ரைனஸ் கொடுக்கும் நம்ம என்ன ஷாம்பு வந்து போட்டாலுமே. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி ஹேரோட பிஹெச் பேலன்ஸை திரும்ப வந்து மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரிஷ் ஃப்ரீ ஒரு கண்டிஷன்ட் ஹேர் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு மேனேஜபிள் ஹேர் வந்து கொடுக்குறதுக்கு நம்ம கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறது. கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் இருந்து இந்த லோரியல் பாரிஸ் வந்து 6 ஆயில் நவுரிஷிங் கண்டிஷனர் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரைஸில் அஃபோர்டபுள் கண்டிஷனர். நீங்கள் இந்த மாதிரி செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அதர் ஷாம்போட கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல ஒரு க்ளாஸி ஒரு ஷைனி ஒரு நவுரிஷ் ஃப்ரிஸ் ஃப்ரீ ஸ்மூத் ஹேர் உங்களுக்கு வந்து கொடுக்குது. யூ மஸ்ட் ட்ரை திஸ் ப்ராடக்ட். I highly recommend this conditioner. Beautiful conditioner at affordable price. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ஆயில் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்குது. எஸ்பெஷலி ட்ரை அண்ட் டல் ஹேருக்கு நல்லா இருக்கும். அதர் ஹேர் உள்ளவங்க தாராளமாக போட்டுக்கலாம். ஹேர் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது, ஹேர் வந்து கவலையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கன் ஆயில் நான் சொன்ன மாதிரி ஆலிவ், ஆல்மண்ட், கோகோனட், ஜொஜோபா, கேமிலினா ஆயிலாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனர் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை 6 நியூட்ரிட்டிவ் ஆயில் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால நல்லா ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நவுரிஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஷைனியாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு ஸ்பெக்டாகுலர் ஷைன் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. ஹேர் நல்லா கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்மூதன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவுரிஷ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக இந்த கண்டிஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் இதோட டெக்ஸ்சரே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் ஒரு அழகான டெக்ஸ்சர் இது வந்துட்டு. ஸோ இதை ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் லென்த்லேருந்து டிப் வரை அப்ளை பண்ணுங்கள். நம்ம பாய் மென்னுங்கிறனால நான் ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு நல்லா ஒரு 1 to 2 மினிட் வச்சுக்கிறேன். சப்போஸ் 3 மினிட் வரை கூட வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 1 to 2 மினிட் வச்சுக்கிறீங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் 3 மினிட் வேணாலும் வச்சு பார்க்கலாம். நான் 3 மினிட் வரை வச்சுக்கிறேன். வச்சு இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஹேரை வந்து ரின்ஸ் அவுட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இது ரின்ஸ் அவுட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஷாம்பு அந்த கண்டிஷனர் வந்து நான் போட்டு ரின்ஸ் அவுட் பண்ணி வெளியே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹேர் சீரம், ஒரு ஹேர் க்ரீம் ஏதாவது டிபெண்டமாக அது உங்கள் ஹேரோட நீடோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. பட் லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக எவ்ரிடே இதுக்கெலாம் வேணால் நல்ல ஒரு சீரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணும். ஒரு ஃப்ரிஸ் ஃப்ரீ ஸ்மூத் சில்கி ஹேர் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் ஹேர் உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கும். ஸோ சீரம்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான ஹேர் சீரம். கண்டிப்பாக அந்த ஹேர் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளாஸி ஷைனி ஃபினிஷ் ஒரு ப்ளூ கலர் பாட்டிலில் உள்ளது ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஷைனி க்ளாஸியாக வந்து இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு.
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனி ஒரு ஹெல்தி அப்பியரன்ஸ் ஹேருக்கு வந்து கொடுக்கும். இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைட்டலிஸ் வித் வால்நட் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாலிசிங் அண்ட் ஸ்மூத்தனிங் சீரம் ஃபார் சாஃப்ட் அண்ட் சில்கி ஹேர். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு அப்ளை பண்ணாமல் ஹேருக்குள்ளே நல்லாவே டீப்பாக பெரட்டட் ஆகி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சில்கி ஒரு ஸ்மூத் ஒரு நவுரிஷ் ஹேர் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அட் த சேம் டைம் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஹேரை வந்து வெயிட் டவுன் பண்ணலை. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசு வாங்கும்போது சின்ன சைஸ் எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட டெக்ஸ்டருமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்படி மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனி க்ளாஸி ஹேராக உங்களுக்கு வந்து இருக்கும். எஸ்பெஷலி இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேக்ரன்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ப்ளசன்ட்டி ஃப்ரேக்ரன்ஸ் இது வந்துட்டு. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ரொம்ப நல்லாவே ஹேரில் வந்து உங்களுக்கு சிங்க் ஆகிரும் இது வந்துட்டு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் ஷவருக்கு வந்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேர் சீரம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிடிச்சது வந்து போய்க்கலாம். ஸோ இதனால் ஒரு டேம் ஹேரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்படி சப்போஸ் அவசரமாக உங்களுக்கு தேவைப்படுது ஹேர் ஸ்டைலிங் டூல் பண்ணுற மாதிரி ஒரு கட்டாயம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி தென் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே, இது வந்து எவ்ரிடே ரூட்டீனில் வந்து பண்ணுறது. எப்பப்போ ஷவர் பண்ணும்போது இந்த 3 ஸ்டெப் ரூட்டீன் வந்து பண்ணுறது. அது ஆல்சோ 1 மோர் ஸ்டெப் வந்து இருக்குது. ஸோ இது 1 மோர் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ரூட்டீன் மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க வீக்லி. டிபெண்ட் அப்பான் உங்கள் ஹேரோட நீட் அண்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஸோ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிப்பேர் ஆகும், டீப்பாக மாய்ஸ்சரைஸ் அண்ட் நவுரிஸ் ஆகும். இன்னுமே ஹேர் வந்து நவுரிஸ்டாக ஸ்மூத்தாக உங்களுக்கு ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நல்ல ஒரு க்ளாஸி ஹேராக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஹேர் மாஸ்க் வந்து நல்லா உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹேர் மாஸ்க் இல்லை அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த பேண்டீன் ப்ரோவிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஹேர் மிராக்கிள் ஆயில் ரிப்ளேஸ்மெண்ட் க்ரீம். அமேசிங் ப்ராடக்ட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். கண்டிப்பாக யூ மஸ்ட் ட்ரை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வந்து ஆஸ் அ நல்ல நல்ல ஒரு க்ரீமி சீரம் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஷாம்புக்கு வந்து பிறகு பார்த்திங்கன்னா ஆயிலிங் மாதிரி. ஸோ ஒரு 1 hour 1/2 hour முன்னாடியே நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிஷனராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சப்போஸ் கண்டிஷனர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் ஷாம்புக்கு பிறகு இதே கண்டிஷனர் போட்டு ஒரு 1 to 2 minutes வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹீட் ப்ரொடெக்டராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட் ப்ரொடெக்ட் மீன்ஸ் நீங்கள் ஏதாவது ஸ்டைலிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இதான பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் டூல்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹீட்லேருந்து உங்கள் ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோவிட்டமின் ஃபார்முலா அண்ட் ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இருக்குனால நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு ஹெல்தி ஒரு நவுரிஷ்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நான் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். வீக்லி வந்து பார்த்திங்கன்னா 2 times பிஃபோர் ஷவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக நான் வந்து எடுத்து ஸோ இதோட டெக்ஸ்சரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்ஸ்சர். ஃப்ரேக்ரன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நல்ல ஒரு இதான டெக்ஸ்சராக இருக்குது. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு சூதிங் ஃப்ரேக்ரன்ஸ் அவங்க வந்து இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour முன்னாடியே ஒரு 3/4 மணி நேரம் ஒரு 45 minutes முன்னாடியே இதை அப்ளை பண்ணிட்டு தென் நான் வந்து பார்த்திங்கன்னா as usual போய் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தென் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஈவன் சம்டைம்ஸ் இதை கூட நான் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிடுவேன். ஹேர் வந்து எனக்கு ரொம்ப வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக மாய்ஸ்சரைசராக நவுரிஸராக எனக்கு வந்து வேண்டாம். இதை கூட யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீம். பேண்டீன் இஸ் ஆல்சோ ஏ பியூட்டிஃபுல் பிராண்ட். உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஹேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேண்டீன்டால தான் நமக்கு அதிகமாக வந்து தெரியும். இப்போ தான் எக்கச்சக்கமான பிராண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வின்டரில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அட் த சேம் டைம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹேர் வந்து ஷைனியாக க்ளாஸியாக நவுரிஷ்டாக மாய்ஸ்சர்டாக சாஃப்டாக உங்களுக்கு ஸ்மூத்தாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு டீடாங்கில் இருக்குன்னா தாராளமாக இந்த யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கண்ட ப்ராடக்ட் நீங்கள் இதே வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் நீங்கள் போய்க்கலாம். பட் ஸ்டெப் வைஸ் இது வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஷாம்பு கண்டிஷனர் சீரம் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் வந்து பண்ணிக்கிறீங்க டெய்லி யூஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அப்போ அந்த 3 ஸ்டெப் வந்து எடுத்துக்கிறங்க. வீக்லி வந்து ஹேர் மாஸ்க் வந்து 2 to 3 times அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு நல்ல ஒரு ஹெல்தி ஹேராகவும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே. ஹேர் மாஸ்க் வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறோங்க. சம் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதையே கூட நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி ஆஃப்டர் ஷாம்பு கண்டிஷனருக்கு பிறகு நீங்கள் ஹேர் மாஸ்க் மாதிரி இல்லாட்டா ஷாம்புக்கு பிறகு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு. பட் நான் இது பிஃபோர் தான் பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ சொல்லிட்டேன் காய்ஸ். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இதான் வந்து ஹெல்த்தி ஹேருக்கான டிப்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். ஹாப்பி ஃபெஸ்டிவல் காய்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.